Hello students, welcome back. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பிள் பேப்பர் படி கம்பல்சரி நம்மளோட 30th கொஷின் வந்து ஸ்டாக் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின். நான் ஆல்ரெடி எல்லா ப்ரோக்ராமிங் கொஷினுக்கும் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் இதுக்கும் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டெம்ப்ளேட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். மற்றபடி உங்களோட ஃபார்மேட் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன போடணும், செகண்ட் என்ன போடணும், தேர்ட் என்ன போடணும், இதுதான் நான் ஃபார்மேட்டுன்னு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரி நமக்கு கொஷின் பேப்பரில் வந்தாலும் நம்மளால் அதை அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டூடெண்ட்டோட நேம், கிளாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், கிளாஸ் இருக்குது, செக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போது இந்த லிஸ்ட்டில் கிளாஸ் வந்து 12 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போய் புதுசாக ஒரு ஸ்டாக்கில் ஆட் பண்ணுவோம். அதாவது 12 அப்படிங்கிற ஸ்டாக்கில் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நேம், கிளாஸ், செக்ஷன், மொபைல் நம்பர் இருக்க போது. ஓகே, இங்கே வேறு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வேறு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். கொஸ்டினில் நமக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் படி போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஆக்சுவலி இதுக்கு கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால நம்ம எப்படி எதனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸும் செக்ஷனும் நம்ம செக் பண்ணணும். கிளாஸ் 12 இருந்து செக்ஷன் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வேறு ஒரு 12 அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கில் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி ஆட் பண்ணணும், 2 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து புஷ் எலமெண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் to push an object containing name and mobile number of students who belong to 12A. மொத்தமே 4 ஐட்டம்ஸ் தான் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. அதில் 2 கிளாஸ் அண்ட் செக்ஷன். அப்போ அது ரெண்டுத்தையும் தவிர ஸ்டூடெண்ட் நேமும் மொபைல் நம்பரும் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு நம்ம புஷ் பண்ணணும், 12Aக்கு நம்ம புஷ் பண்ணணும். இது புஷ். பாப்னு ஒரு எலமெண்ட், பாப் எலமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் to pop the objects from stack and display them. Also display stack empty when there are no elements. அப்போ அப்படின்னா என்ன மீனிங், சப்போஸ் இந்த லைன் கொடுக்கலன்னா நம்ம ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் பாப் பண்ணணும். பட் ஸ்டாக் எம்டின்னு கொடுத்துருக்கறனால நம்ம இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஒன்று ஒன்றா பாப் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 12Aல ஆட் பண்ணுறோம், 12Aல இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ண நம்ம டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே தம்னு தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ரிட்டன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் அதை மாற்றணும். ஸோ இந்த இடத்துல தான் லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாமில் நிறைய பேருக்கு மார்க் போச்சு. கொஷனில் ரிட்டன்னு கொடுத்துருந்தாங்க, பட் எல்லோரும் டிஸ்பிளேன்னு எழுதி ப்ராக்டிஸ் ஆகிட்டதுனால எல்லோரும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தெம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படியும் நான் கரெக்ட் பண்ண பேப்பர்ஸ்லேயே ஒரு 30 to 40 பேப்பர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஸ்பிளே பண்ண சொன்னால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ரிட்டன் பண்ண சொன்னாங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்டாக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 12A அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஸ்டாக். ஓகே, ஸோ பர்பஸ் ஆஃப் க்ரியேட்டிங் திஸ் இஸ் நம்மளோட ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே தான் 12A ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். புஷ்ஷோட பி வந்து லோவர் கேஸில் இருந்தது, எலமெண்ட்டோட இ வந்து அப்பர் கேஸில் இருந்தது, அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணணும், நம்மளாக ஏதாவது ஒன்று கொடுத்துடக்கூடாது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் தட். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்து தான் வரப்போகுது. அதனால் அதை வாங்கிறதுக்கு நமக்கு இங்கே பேராமீட்டர் வேணும். ஸோ ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் ஆக போகுது, அதை வாங்கிறதுக்கு நமக்கு இங்கே பேராமீட்டர் வேணும். ஸோ லெட் மீ கிவ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். ஸோ அந்த பேராமீட்டரை நான் வாங்கிட்டேன். அப்போது இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் தான் நம்மளோட எல்லா ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவும் வரப்போகுது. ஓகே, இப்போது இந்த 12Aல தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால அந்த 12Aவை நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். எப்படி? பை யூஸிங் குளோபல் கீவேர்டு. குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணால் 12Aங்கிறது நமக்கு உள்ளே வந்துடும். இந்த குளோபல் கீவேர்டு இல்லாமல் நான் 12Aவை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இன் சம் பிளேசஸ் நம்ம சில வேரியபிள்ஸை யூஸ் பண்ணியிருப்போம், ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கும், பட் அதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, யூஸ் பண்ணுற இந்த சென்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதில் சேஞ்சஸோ அப்டேட்டோ பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதை உள்ளே கொண்டு வரதுக்கு டெஃபினெட்லி யூ கோ வித் குளோபல்.
ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், நெஸ்டட் லிஸ்ட். ஆக்சுவலி இது நமக்கு கொஷின்லேயும் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த நெஸ்டட் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, லுக் ஹியர், நெஸ்டட் லிஸ்ட், அதாவது இது வந்து அவுட்டர் லிஸ்ட். இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்டர் லிஸ்ட். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் டிவைட் இட். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் வந்து அவுட்டர் லிஸ்ட்டோடது, இதெல்லாம் இன்னர் லிஸ்ட். அப்போ ஒரு ஒரு இன்னர் லிஸ்ட்லேயும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின டேட்டா நமக்கு இருக்குது. ஓகே, அப்போது அந்த இப்போ இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, இந்த லிஸ்ட்டு மொத்தமாகவே இருக்குது. அப்போ நான் இதில் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், லூப் போடணும். இட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் லூப்பில் நான் ஸ்டூடெண்ட்டை ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட் லிஸ்ட். நீங்கள் இந்த வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஐயை கூட வச்சுக்கலாம். ஃபார் ஐ அண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வந்துடும். அதை என்ன பண்ணணும், நம்ம கண்டிஷன் போட்டு செக் பண்ணணும். இஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் 2, இங்கே ஏன் நான் 2ன்னு கொடுக்குறேன்னா, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஷினில் 0 1 2, ஓகே சாரி 0 இதை வச்சு நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 0 1 2. ஸோ இங்கே தான் நமக்கு கிளாஸ் இருக்குது, 3ல் நமக்கு செக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ சின்ஸ் நான் இதை அப்படியே தான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக. ஸோ ஐ கோ வித் திஸ். ஸோ இங்கே நான் கொஷினை வேணால் மாற்றிக்கிறேன். கிளாஸ் அண்ட் செக்ஷன் எடுத்து நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். பிகாஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் இட். இதுதான் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் மாற்றுறது ஈஸி, ஐ மீன் கஷ்டம். அதனால் நான் இங்கே மாற்றிட்டேன். ஸோ கிளாஸ் செக்ஷன், கிளாஸோட இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2. ஸோ அதனால் நான் இங்கே 2ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு செக்ஷனோட இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அதனால் நம்ம அதையும் செக் பண்ணணும். அப்போது 2ல் என்ன இருக்கணும் அப்படின்னா 12ன்னு இருக்கணும். இஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் 2 இஸ் 12 அண்ட் இன்னொரு கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செக்ஷன். அப்போ செக்ஷனுங்கிறது 3rd இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்பர் கேஸில் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில், அதனால் நானும் இங்கே அப்பர் கேஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 12a டாட் அப்பெண்ட், எதை அப்பெண்ட் பண்ணணும், சின்ஸ் இட் இஸ் அ லிஸ்ட் நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம், லிஸ்ட்டாக அப்பெண்ட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட் ஆஃப், எனக்கு கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மொபைல் நம்பரும் நேமும் தான் நமக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் எல்லாம் மொத்தமாக இங்கே ஸ்டூடெண்ட்டுன்னு போட தேவையில்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை திரும்ப இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணணும். 0ல் நேம் இருக்குது, கமா ஸ்டூடெண்ட் ஆஃப் 1. ஓகே, இப்போது இந்த லிஸ்ட்டு, இந்த இன்னர் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் தென் append ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். got it? Sorry, I forgot to close this and then append function close பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் how you will have to add the data by checking the content. ஒரு பெரிய லிஸ்ட்லேருந்து சின்ன டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த மொத்த பெரிய லிஸ்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் நான் இண்டிவிஜுவல் லிஸ்ட்டை இட்ரேட் பண்ணுறேன். அப்படி இட்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுறேன். செக் பண்ணதுக்கப்புறம் அப்பெண்ட் பண்ணுறேன். இதுதான் இப்போ நான் சொன்ன டெம்ப்ளேட். இப்போ நீங்கள் எம்டி ஸ்டாக் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதே தான் யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் அதே தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆர்கியூமெண்ட் பேஸ்ட் ஆன் த கொஷின். குளோபல் கொண்டு வந்துடுங்க. இது 3rd இது தான் இருக்கணும். 4th லைன் ஃபார் லூப், 5th லைன் இஃப் கண்டிஷன், 6th லைன் அப்பெண்ட். அவ்வளோதான். இதுதான் நான் சொன்ன ஃபார்மெட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதே ஃபார்மெட்டில் ஒரு 4-5 கொஷின் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் போடணும்னு யோசிச்சா போதுமே தவிர இது ஃபஸ்ட் லைன் என்ன, செகண்ட் லைன் என்ன, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அதனால தான் நான் நிறைய ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ புஷ் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, புஷ் பண்ணதுக்கப்புறம் இதை டிஸ்பிளே பண்ணவோ ரிட்டர்ன் பண்ணவோ எதுவுமே சொல்லலை. ஓகேவா? அதனால தான் நம்ம இங்கே குளோபல்னு எடுத்திருக்கோம். சப்போஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம குளோபல் எடுத்துருக்கவே வேண்டாம். ஓகேவா? ஸோ அதுவும் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். லைக் ரிட்டன் கொஷின் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ரிட்டன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் போகலாம். பாப் எலமெண்ட். பாப் எலமெண்ட்டில் எந்த ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா எந்த பேராமீட்டரும் நம்ம வந்து வாங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எதை பாப் பண்ண போகிறோம்னா 12a தான் பாப் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நான் இங்கே கொண்டு வந்தால் போதும் பை யூஸிங் global 12a. ஓகே, இப்போ நான் கண்டிஷன் போட போகிறேன். while 12a
ஏன்னா 12Aல கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் நீ லூப்பு போன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபாரில் போட்டோம்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபார் லூப் போக முடியும். இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தெரியாது, அதனால நான் வைல் லூப் போகிறேன். ஓகே, இதுவே நான் ஃபார் வைலுக்கு டிஃபரன்ஸ் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன், எப்போ ஃபார் யூஸ் பண்ணணும், எப்போ வைல் யூஸ் பண்ணணும்னு. ஓகே, நம்பர் ஆஃப் இட்ரேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா ஃபார் லூப் போகணும், நம்பர் ஆஃப் இட்ரேஷன் தெரியலன்னா வைல் லூப் போகணும். நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ்னால் என்ன, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அத்தனை தடவை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் சின்ஸ் இங்கே நான் இப்போ எழுதிருக்கனால ஓகே, சப்போஸ் இந்த டேட்டா எனக்கு வேறு எங்கேருந்தோ வரப்போகுது அப்படிங்கும்போது எனக்கு நம்பர் ஆஃப் இட்ரேஷன் தெரியாது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் இருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், வைல் லூப் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ வைல் பிரிண்ட், எதுக்கு நம்ம பிரிண்ட் சொல்கிறோம், கொஸ்டினில் நமக்கு டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க, பாப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஸ்டாக் அண்ட் டிஸ்பிளே தெம், அதனால நம்ம இந்த பாப்பை பிரிண்ட்டுக்குள்ளே போடுறோம். இல்லை சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பாப்பை, இந்த 12A டாட் பாப்பை வேறு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போடுவீங்க. மோஸ்ட்லி நம்பர் ஆஃப் லைன்ஸை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான், ஒன்றொன்னா பாப் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். கடைசியாக பிரிண்ட் as in the question paper stack empty. Okay, so that's all. புஷ்ஷும் முடிஞ்சிச்சு, பாப்பும் முடிஞ்சிச்சு. now let us go here. இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஸோ தட் நம்மளுக்கு அவுட்புட் செக் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸுன்னு ஒரு லிஸ்ட்டில் இதை போட்டேன். ஓகே, ஓ காட், இந்த கொட்டேஷன்லாம் மாற்றணும், ஏன்னா அந்த கொட்டேஷன் வந்து வேர்டில் இருக்கிறது, அந்த கொட்டேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணல. ஸோ லெட் அஸ் சேஞ்ச் ஆல் திஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் as in the question நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், சாம்பிள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு pop element. ஓகே, நம்ம run this. ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12Aல இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட டேட்டா அண்ட் ஸ்டாக் எம்டி, இது மூணு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ 12Aல வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்வதந்திரா, யஷ், அவங்களோட 2 டேட்டாவும் நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் எம்டின்னு வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் இதே பாப் எலமெண்ட்டை நம்ம ஃபார் லூப் வச்சு யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணணும், அங்கே அண்டர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே, நான் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது, ஏதாவது புரியலை, இல்லை புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த வேலை நான் டீச் பண்ணுறது ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா, இல்லை நான் வேறு டைப் ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிறத அப்போ தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புரிஞ்சுதா புரியலையாங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். We'll meet you in another set of stack programs. Happy learning.